தமிழ்நாடுடைய ப்ரெஸ் வந்து அங்கே இருந்தாங்க. அவங்க அந்த சமயத்தில் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டோம். எனக்கு வந்து இலங்கையோ இலங்கை மக்களையோ புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ இதோ கிடையாது. உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பு இலங்கை சொந்தங்களே, இலங்கை சகோதரர்களே, உண்மையாக என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய மனதை புண்படுத்தியிருந்தால் அதற்காக என்னுடைய மனமார்ந்து உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வந்து இலங்கையோ இலங்கை மக்களையோ புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ இதோ கிடையாது. எனக்கு நாங்கள் இலங்கையில் வந்து 3 நாட்கள் வந்து ஏர்போர்ட்ல தங்கியிருந்து போன்றதெல்லாம் அங்கப்பட்ட சிரமங்கள்லாம் பட்டு வந்ததெல்லாம் உண்மைதான். எங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அவங்களும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்களும் எங்களிடத்தில் நடந்து கொண்ட முறையில் ஏற்பட்ட அந்த அதிருப்தி தான் தவிர வேற இலங்கையோ இலங்கை மக்களுக்கோ எந்தவித இதுவும் இல்லை. அங்கு இறந்த குடும்பங்களுக்கும் அங்க குடும்பங்களை இழந்து தவிக்கிற சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடியவர் கிடையாது. எனக்கு வந்து ஒரு வேலிடான ஃபேஸ்புக் அக்கவுண்ட் கூட இல்லை. மீனிங் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இருக்கு, ரொம்ப காலமாக நான் அதை யூஸ் பண்ணலை. அதை நான் வந்து டெலீட் பண்ணி தான் வச்சிருந்தேன். இப்ப என்னுடைய நண்பர்கள் இங்கு வந்து நான் அங்க கொழும்புல இருந்த சமயம் இருந்து பேட்டி கொடுத்த வரைக்கும் அங்க ஸ்ரீலங்கால என்ன நடந்தது, ஃபிளட் வந்தது சம்பந்தமா எனக்கு எந்த ஒரு அறிவிப்போ எதுவுமே தெரியல. இதை அங்க உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டிகளும் எங்களிடத்துல வந்து சரியா அதனுடைய வெளிப்பாடுகளை வந்து எங்களுக்கு வந்து சரியா பகிரவும் இல்லை. அவங்க வந்து எங்களை வந்து நாங்க இருந்த சமயத்துல எல்லா ஏர்லைன்ஸும் வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தது. எமிரேட்ஸ், எத்திஹாது, இது இண்டிகோ, எல்லா ஏர்லைன்ஸும் வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் அவங்க மட்டும் தான் கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சரியான காரணங்கள் அவங்கள்ட்ட கேட்டா அதுக்கு அவங்க வந்து காரணங்கள் எங்களிடத்துல தரல, எங்களை வந்து புறக்கணிச்சாங்க. ஸோ அது சம்பந்தமா அந்த ஒரு அதிருப்தியில தான் நாங்க ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி தமிழ்நாடுடைய ப்ரெஸ் வந்து அங்க இருந்தாங்க. அவங்க அந்த சமயத்துல பேட்டி கொடுக்கும்போது நாங்க வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டோம். அந்த பட்ட கஷ்டத்துல இருந்து உடனே வந்த சமயத்துல கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டோம். அது வரைக்கும் எங்களுக்கு நிலவரங்கள் வந்து சரியா தெரியாது. அது மாதிரி பேசக்கூடிய சமயத்துல வந்து நான் வந்து பொதுப்படையாக இலங்கைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் பேசிட்டேன். இது வந்து கண்டிப்பா நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. என்னுடைய வார்த்தையில நான் வார்த்தை பிரயோகம் யூஸ் பண்ண விதத்துல வந்து அது தவறுதுங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை வந்து நீங்க மன்னிச்சிருங்க. இது வந்து நான் வந்து இலங்கையில கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்காக நான் என்னுடைய அல்லாஹ்விடத்துல நான் வந்து பிரார்த்தனை செய்யறேன். கண்டிப்பா ஜிசாக் அல்லாஹ் ஹைரன் கசீரா. என் மீது கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் லேசாக்கி தருவான்.